Hi everyone, welcome to SR Academy. TNTET பேப்பர் 2 சைக்காலஜி இதில் 5/2/2023 அன்று நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். ஃபோர்நூன் பேட்ச் இதில் 30 கேள்விகள் சைக்காலஜியில் கேட்பாங்க. அந்த 30 கேள்விகளுக்குமான விடைகளை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இரு மாறிகளுக்கு இடையேயான உறவு மற்றும் தொடர்புகளை பற்றி படிப்பது உளவியலின் டேஷ் ஆகும். விடை சுழற்சியியல் வேறுபாட்டு முறை. இரண்டாவது கேள்வி, உடல் அமைப்பின் மூலம் பண்புகளை கண்டறிதலை பற்றிய படிப்பு டேஷ் ஆகும். Dash is a study of physical features as an index to traits. விடை உறுப்பமைதியியல், பிசியோனாமி. மூணாவது கேள்வி, கல்வி என்பது குழந்தையின் உளவியல் தேவைகள் மற்றும் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது என்று டேஷ் வலியுறுத்துகிறார். யார் வலியுறுத்துகிறார்? உளவியல் தேவைகள் சமூக இயல்பினை ஏற்றுக்கொள்கிறது. விடை ப்ரோபல். 4, அறிவுப்பல் வளரும் பருவமானது டேஷ் வருடங்களுக்கு இடையில் அமையும். விஸ்டம் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வயதில் முளைக்கும்? இப்போ இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 to 4ன்றது ஓரளவுக்கு கெஸ்ஸிங்காக இருக்கலாம், அல்லது 5 to 10, 10 to 15 இதிலெல்லாம் பல் முளைக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை 17 to 25. இதுதான் சரி. கடைசியாக முளைக்கிற அந்த கடவாய் பல்லுக்கு தான் அறிவுப்பல், விஸ்டம் டீத் அப்படின்னு பெயர். ஐந்தாவது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது? விடை கற்றல் வளைகோடு. 6, பல்வேறு சோதனைகளின் பயன்பாடு மற்றும் மனித திறனை மேம்படுத்தும் உத்திகளை கொண்ட மன உளவியலுக்கான கட்டமைப்பு. விடை மன உளவியல் அளவீடு. 7, செயல்படு நிலை, உருவக நிலை மற்றும் குறியீட்டு போன்ற நிலைகளுடையது மனித மூளையானது ஆகும் என்ற கருத்தை உருவாக்கியவர். விடை ப்ரூனர். பழமை ஆக்க நிலையுறுத்தலை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? 1, நிலையுறுத்தப்பட்ட தூண்டல் மிக வலிமையாக இருக்கும் பொழுது அங்கு நிலையுறுத்தம் இல்லாமல் இருக்கும். 2, பிற்போக்கு நிலையுறுத்தம் என்பது பெரும்பாலும் வெற்றி அடைவதில்லை. இங்கு நிலையுறுத்தப்படாத தூண்டல் நிலையுறுத்தப்பட்ட தூண்டலுக்கு முன் அளிக்கப்படுகின்றது. 3, நிலையுறுத்தப்பட்ட தூண்டலை தொடர்ந்து நிலையுறுத்தப்படாத தூண்டல் இருக்கும் பொழுது இது வலுவூட்டமின்மையை குறிக்கிறது. விடை 2 மற்றும் 3 மட்டும். ஸோ 2, 3 என்னன்னு பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி 9, விமர்சனம், வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணிகள் ஆகும்?
The criticism, admiration, etc. are the chief factor of the kind of motivation. விடை வெளி ஊக்கிகள், external motivation. 10. டேஷ் ஆனது சில சூழ்நிலைகளில் குழந்தைகளின் பொருள்சார் இல்லாமை குறைபாட்டினை உணர்த்தும் மனவெழுச்சி நிலையாகும். விடை பொறாமை. அதாவது பொருள்சார் இல்லாமை குறைபாட்டை உணர்த்தும் மனவெழுச்சி நிலை பொறாமை. 11. குமரப்பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் என சுட்டிக்காட்டியவர். டி. ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால். இது நமக்கே தெரியும், குமரப்பருவத்தில் மன அழுத்தம் இருக்கும் மற்றும் நெருக்கடி இருக்கும்ன்றது. அதை சுட்டி காட்டியவர் ஸ்டான்லி ஹால். ஒரு குழந்தையின் அறிவுசார் திறமை இதனால் மேம்படுகிறது. விடை முதிர்ச்சி மற்றும் அனுபவங்கள். குழந்தையின் மனவெழுச்சி மேம்பாடு சமநிலையில் இருக்க தேவையான ஏற்பாடு எது? பாட இணை செயல்பாடுகள். 14. டேஷ் என்பது நேரடியான சரிசெய்தல் முறையாகும். விடை அடிபணிதல். 15. குறிப்பிட்ட நிகழ்வின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் திறன் டேஷ் காரணி ஆகும். தொகுப்பாய்வு ஆராய்ந்தறிதல். 16. ஆசைகள், பதற்றங்கள் மற்றும் அவாக்கள் இவற்றை ஒரு மனிதரிடமிருந்து கண்டறிய பயன்படும் முறை டேஷ் ஆகும். உளவியல் பகுப்பாய்வு. 17. ஒரு நபரின் நுண்ணறிவு வளர்ச்சியானது பெரும மதிப்பை அடையும் வயது இடைவெளி. விடை 16 to 20. ஒருத்தவங்களோட ஐக்யூ எப்போ ரொம்ப டாப்பில் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு 16லிருந்து 20 வயதுக்குள்ளே டாப்பில் இருக்கும். உங்களுக்கு ஒரு தகவல் இப்போது சொல்கிறேன். எங்ககிட்ட டிஎன்டிஇடி பேப்பர் 1க்கு 5 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோடு இருக்குது. பேப்பர் 2 அதுக்கு நீங்கள் சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தால் எங்ககிட்ட 8 செட்டு கொஷின் பேப்பர் ஆன்சரோட பிடிஎஃபாக இருக்குது. இதுவே மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனாக இருந்தால் 10 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஆன்சரோடு இருக்குது. இந்த பிடிஎஃப் மற்றும் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் செய்யவும். அதோடு மட்டும் இல்லாமல் சைக்காலஜி மெட்டீரியல் இதில் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 18வது கேள்வி. போட்டித் தேர்வுகளில் வருகின்ற எண் வரிசை பூர்த்தி செய்யும் கணக்குகள் இதன் கீழ் வரும். விடை தொகுத்தறி காரணம் அறிதல். 19. எரிக்சனின் சமூக வளர்ச்சி கோட்பாட்டின்படி அடையாளம் காணுதல் மற்றும் பங்கு குழப்பம் நிலை டேஷ் ஏற்படும். விடை 6 to 12 ஆண்டுகள்.
20 பொதுமைப்படுத்துதல் ஜெனரலைசேஷன் கோட்பாடு என்பது டேஷ் கோட்பாடுடன் ஒத்துள்ளது. பி. அமைப்பொத்த கூறுகள் A2. 21 அறிவுசார் கற்றலானது டேஷ் மூலம் அடையப்படும். விடை மென்டல் ப்ராசஸ் மனச்செயற்பாங்குகள். 22 எதேச்சதிகார தலைமைத்துவத்திற்கு டேஷ் என்ற மறுபெயர் உண்டு. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ known as டேஷ் லீடர்ஷிப். விடை அதிகாரத்துவம் அத்தாரிட்டேரியன். 23 மரபுக்கு மற்றொரு பெயர். ஸோ ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், இயற்கை. 24 சைக்காலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார்முலேட்டிங் டேஷ். டேஷை வடிவமைப்பதில் உளவியல் சார் கொள்கைகள் பயன்படுகின்றன. விடை கலைத்திட்டம். 25 6 மற்றும் 7 வயது குழந்தைகளிடம் கீழ்கண்ட கவனக் குறைபாடு இருக்கிறது. விடை பயன்பாட்டு குறைபாடு. 25 கேள்விகள் பார்த்தாச்சு. நம்ம சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுதான் என்னை அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை டிஎன்டிஇடி சம்மந்தமாக நாங்கள் போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை போடப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்துவிடும். 26 நிலையுறுத்தப்பட்ட துலங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துலங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது. விடை கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம். 27 டிசனன்ஸ் ரெடக்ஷன் என்பது இதற்கு ஒரு உதாரணம். விடை மனப்பான்மை கட்டமைப்பு. 28 குழந்தைகளின் வளர்ச்சி காலத்தில் உள்ள சில வகை வளர்ச்சிசார் செயல்களை வெளிப்படுத்த எதிர்நோக்கக்கூடிய காலவீச்சு குறிப்பிடப்படுவது. விடை சிக்கல் வயது மற்றும் வாழ்வின் காலம் இரண்டும். 29 வெளித்தூண்டலுடன் உளத்தின் முதல் வினை. விடை உணர்ச்சி. கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. உங்கள் அனைவரையும் பாராட்டுறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. குழந்தைகளின் நெறிப்பிறழ்வு பற்றிய ஆய்வு தொடங்கிய ஆண்டு. விடை 1960. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரைவில் அடுத்த வீடியோ வெளியிடப்படும். தேங்க்யூ.